சாதிவாரி கணக்கெடுப்புக்கு தாங்கள் எதிரானவர்கள் அல்ல என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் நேரமில்லா நேரத்தில் பாமக உறுப்பினர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேச வாய்ப்பளிக்க வேண்டும் என்று முறையிட்டனர். அப்போது பேசிய சபாநாயகர், மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தினால் மட்டுமே இங்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியும் என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசினார். விளக்கமாக அவர்களுக்கு பதில் சொல்லி இருக்கிறோம். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக நீங்கள் சொல்கிற கொள்கையிலே நாங்கள் எதிராளிகள் அல்ல, உங்களுக்கு சாதகமாகத்தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த விளக்கத்திற்கு பிறகு நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு நான் ஏதும் தடை சொல்ல விரும்பவில்லை. தொடர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேச பாமக உறுப்பினர்கள் முயன்றனர். அப்போது அவை முன்னவர் துரைமுருகன், முதலமைச்சர் இதுகுறித்து விரிவான விளக்கம் அளித்திருப்பதால் தொடர்ந்து அவையை நடத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதனால் பாமக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். முதலமைச்சர் சொன்ன பதில், எங்களுக்கு துணையாக இருக்கிறோம்னு பதில் சொன்னார். எங்களுக்கு ஆதரவா இருக்கிறோம், துணையாக இருக்கிறோம் என்ற பதில தான் சொன்னாரு. அவர் பதில நான் குறை சொல்லல, ஆனா காலம் தாழ்த்தப்படுகிறது. விரைவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று பாமகவினர் கோரிக்கை விடுத்தனர். தமிழ்நாட்டிற்கு வெள்ள நிவாரண நிதியாக அம்மஞ்சல்லி பைசா கூட மத்திய அரசு வழங்கவில்லை என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டினார். சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்திற்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலுரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசின் திட்டங்களின் பெயர்கள் பெரிதாக இருக்கிறதே தவிர எந்த நிதியும் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கீடு செய்யவில்லை என்று விமர்சித்தார். சென்ட்ரல் கமிட்டி வந்தது, தொடர்ச்சியாக பல அமைச்சர்கள் கூட வந்தார்கள். ஆனால் எல்லாரும் வந்தார்களே ஒழிய, நான் இந்த அவையிலே நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நொடி வரை பேரவை துணைத் தலைவர்களே, கிராமத்தில் எங்க ஊர்ல கிராமத்தில் சொல்லுவாங்க, ஒரு அம்மஞ்சல்லி கூட நம்ம கையில கொடுக்காத இருக்கக்கூடிய ஆட்சிங்க. தொடர்ந்து பேசிய அவர், ராம ராஜ்யம் பற்றி தமக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் திராவிட மாடல் ராஜ்யம் நல்லாட்சியாக இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். ராமராஜ்யம் எப்படி இருந்ததோ இல்லையோ யானொன்று அறியேன் பராபரமே, ஆனால் தம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய திராவிட மாடல் ஆட்சி எல்லோருக்கும் எல்லாருமான ராஜ்யமாக இருந்திருக்கிறது என்பதை நான் சொல்லுவேன். மத்திய அரசு தமிழ்நாட்டின் நிதிநிலையை பாதிக்கும் வகையில் செயல்படாமல் இருந்தாலே மாநில அரசின் கடன் சுமை இந்த ஆண்டு 26,000 கோடி ரூபாய் வரை குறையும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார். சேலம் மாவட்டத்தில் நீர்த்தேக்க தொட்டியில் நாய்க்குட்டி வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாரமங்கலத்தை அடுத்துள்ள ஆட்டையான் வளைவு கிராமத்தில் மிகப்பெரிய நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து சுற்றுவட்டார கிராமங்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. வட்டார அரசு பள்ளிகளிலும் இந்த தொட்டிகளிலிருந்து வழங்கப்படும் நீரே பயன்படுத்தப்படுகிறது. இந்நிலையில் வழக்கம் போல நீர்த்தேக்க தொட்டியின் மீது ஆபரேட்டர் அம்மாசி ஏறி பார்த்துள்ளார். அப்போது தொட்டியின் உள்ளே நாய்க்குட்டி ஒன்று இறந்த நிலையில் மிதந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த தாரமங்கலம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் குடிநீர் தொட்டியில் நாய்க்குட்டி வீசப்பட்ட சம்பவம் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையத்தை வேறு இடத்தில் திமுக அரசு அமைக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி செவ்வாய் சந்தை பகுதியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சிலையை எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபை பெருவெளியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க திமுக அரசு திட்டமிட்டுள்ளது என்றும் 5 லட்சம் பேர் ஒன்று கூடும் இடத்தில் மையம் அமைக்கக்கூடாது என்றார். மக்களால் கொடுக்கப்பட்ட நிலம், இந்த நிலம் தைப்பூசம் அன்று விசேஷ காலங்களில மக்கள் அங்கு தடையில்லாம குழுமி விசேஷம் மேற்கொள்வதற்கும் வண்டி வாகனம் நிறுத்துவதற்கு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இதை அரசு எடுக்கக்கூடாது. அதற்கு பதிலாக புறம்போக்கு நிலத்தை எடுத்து நீங்கள் வள்ளலார் சர்வதேச மையத்தை கட்டுன்னு சொன்னோம். அதையெல்லாம் கேட்காம இப்ப அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இப்பகுதி மக்களுடைய கோபத்துக்கு இந்த அரசு ஆளாயிருக்கின்றது. சத்தியஞான சபை பெருவெளியில் உள்ள 70 ஏக்கர் நிலத்தை மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அரசு முயற்சிக்க வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டார். வரும் 27ஆம் தேதி பெரிய லேக்கியம் விற்கப் போவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் எண்மண் எண்மக்கள் யாத்திரை நேற்று நடைபெற்றது. பாளையூர் திங்களூர் மாரியம்மன் கோவிலிலிருந்து தொடங்கிய நடைப்பயணம் 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள VKK மேனன் சாலையில் நிறைவடைந்தது.
பின்னர் பொதுக்கூட்டத்தில் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, இதுவரை யாரும் செய்யாத பொதுக்கூட்டத்தை 27ஆம் தேதி பல்லடம் மாதாப்பூரில் பாஜக செய்ய இருக்கிறது என்றார். மேலும் யாத்திரையில் லைட்டை பார்த்து கண்கள் மங்கிவிட்டதாக தெரிவித்த அவர், இது சரியான நேரம், இந்த வாய்ப்பை தவறவிடக்கூடாது என்றார். யாத்திரையினுடைய நிறைவு ரொம்ப சந்தோஷம் ஐயா. பிரதமர் அவர்கள் வரப்போறாங்க. தமிழகத்துல பிரதமர் அவர்கள் 2021க்கு பிறகு பேச போகின்ற முதல் அரசியல் பேச்சு அந்த மேடையில் இருக்கும். அதுவும் சந்தோஷம். மத்திய அரசுக்கு எந்த நேரத்தில் எந்த திட்டத்தை செய்ய வேண்டும் என்பது நன்றாக தெரியும் என்றும், எய்ம்ஸ் பணிகள் வேகமாக முன்னேறிக் கொண்டிருப்பதாகவும் அண்ணாமலை கூறினார். மாணவிகள் அளித்த பாலியல் தொல்லை புகார் மீது உரிய முறையில் நடவடிக்கை எடுக்காத கலாஷேத்ரா அறக்கட்டளைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி கண்ணன் தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டது. அதில் அறக்கட்டளையின் இயக்குநர் ரேவதி ராமச்சந்திரன் இடம்பெறக்கூடாது என்றும் கல்லூரி மாணவிகள் 7 பேர் வழக்கு தொடர்ந்தனர். இந்நிலையில் இவ்வழக்கில் இறுதி உத்தரவை பிறப்பித்த நீதிபதி அனிதா சுமந்த் சம்பவம் குறித்து விசாரித்த ஓய்வு பெற்ற நீதிபதி கே கண்ணன் தலைமையிலான குழுவின் அறிக்கை அதிர்ச்சி அளிக்கும் வகையில் உள்ளதாக கூறினார். ஓய்வு பெற்ற நீதிபதி கண்ணன் குழு அளித்த பரிந்துரைகளை அமல்படுத்துவது தொடர்பாக உடனடியாக பரிசீலிக்க வேண்டும் என்றும், புகாருக்கு ஆளான பேராசிரியரை நீக்க வேண்டும் என்ற குழுவின் பரிந்துரை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காமல் கலாஷேத்ரா அறக்கட்டளை பழிக்கு உள்ளாகியுள்ளது என்றும் நீதிபதி அனிதா சுமந்த் தெரிவித்துள்ளார். சென்னை பல்கலைக்கழகத்தில் 7 மாதங்களாக ஆட்சிமன்ற குழு கூட்டம் நடத்தப்படாத நிலையில் சிண்டிகேட் உறுப்பினர் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக சுயநிதி கல்லூரிகள் அறிவித்துள்ளன. சென்னை பல்கலைக்கழகத்தில் மாதத்திற்கு ஒருமுறை ஆட்சிமன்ற குழு கூட்டம் நடத்தப்படுவது வழக்கம். அப்போது கல்வி மற்றும் நிர்வாக ரீதியிலான ஒவ்வொரு முடிவுக்கும் ஒப்புதல் வழங்கப்படும். இச்சூழலில் ஆகஸ்ட் 20ஆம் தேதி துணைவேந்தர் ஓய்வு பெற்ற நிலையில் புதிய துணைவேந்தர் தேர்வு செய்யப்படாததால் உயர்கல்வித்துறை செயலாளர் ஆட்சிமன்ற குழு கூட்டத்தின் தலைவராக உள்ளார். இதனால் பல்வேறு நடவடிக்கைகளுக்கு ஒப்புதல் பெற முடியாததால் சென்னை பல்கலைக்கழக செயல்பாடுகள் முடங்கியுள்ளன. அதற்கு முழு நேர துணைவேந்தர் தேவை, அல்லது முழு நேரத்தை ஒதுக்கக்கூடிய ஒருவர் அல்லது சில நபர்கள் இதற்கு பொறுப்பாக இருக்க வேண்டும். அவங்க செக்ரட்டரிகளே நிறைய வேலைகளை வச்சுக்கிட்டு ஃபைல் புரட்டி பார்க்க கூட நேரம் இல்லாதவர்கள், இந்த பல்கலைக்கழகத்தின் பொறுப்பு இருப்பவர்கள் இதுவரையில் இந்த சென்னை பல்கலைக்கழக பிரச்சனையை குறித்து எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடவில்லை. தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுவதில் தாமதம், விடைத்தாள் திருத்திய ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை என பல சிக்கல்களை சென்னை பல்கலைக்கழகம் எதிர்கொண்டுள்ளது. இதனிடையே சிண்டிகேட் உறுப்பினர் தேர்தலில் பங்கேற்க சுயநிதி கல்லூரி பிரதிநிதிகளுக்கு அனுமதி அளிக்காததால் மொத்தமுள்ள 133 சுயநிதி கல்லூரிகளில் 115 கல்லூரிகள் தேர்தலை புறக்கணிப்பதும் சென்னை பல்கலைக்கழகத்தின் பிரச்சினையாக உருவெடுத்துள்ளது. மணிப்பூர் வன்முறைக்கு காரணமாக இருந்த உத்தரவை அம்மாநில உயர்நீதிமன்றம் வாபஸ் பெற்றுள்ளது. மணிப்பூரில் பெரும்பான்மையாக உள்ள மொய்தியின மக்களை பழங்குடியின பட்டியலில் சேர்த்து இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து பரிசீலனை செய்ய மாநில அரசுக்கு கடந்த ஆண்டு மார்ச் மாதம் உயர்நீதிமன்றம் பரிந்துரைத்தது. இந்த உத்தரவை எதிர்த்து குக்கி, நாகா உள்ளிட்ட பழங்குடியின மக்கள் பிரம்மாண்ட பேரணியை முன்னெடுத்தனர். அப்போது இரு தரப்பினரிடையே வெடித்த மோதல் மிக பெரும் கலவரமாக உருமாறியது. அதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற வன்முறையில் நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். ஆயிரக்கணக்கான சொத்துகள் சேதமடைந்தன. பழங்குடியின பெண்களை நிர்வாணப்படுத்தி ஊர்வலமாக அழைத்துச் சென்றது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து குக்கியின மக்கள் மேல்முறையீடு செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த மணிப்பூரின் முதல் பழங்குடியின பெண் நீதிபதி கோல்மெய் தலைமையிலான அமர்வு கடந்த ஆண்டு அளித்த உத்தரவின் சர்ச்சைக்குரிய பகுதியை நீக்கி உத்தரவிட்டது. மொய்தியின மக்களை பழங்குடியின பட்டியலில் சேர்க்க பரிந்துரைத்தது உச்சநீதிமன்றத்தின் அரசியலமைப்பு அமர்வின் நிலைப்பாட்டிற்கு முரணாக உள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் பழங்குடியின பட்டியல் திருத்தங்களுக்கு மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறையை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் முந்தைய உத்தரவை நீக்க வேண்டியது அவசியம் என்றும் கூறினர். చూస్తా ఉంటే శవాల మీద చిల్లరేరుకున్నట్టుగా లేదా. ஆந்திராவில் நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் பரப்புரையில் ஆணுரைகள் பயன்படுத்தப்படுவது வெறுக்கத்தக்க வகையில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆளும் YSR காங்கிரஸ் கட்சி மற்றும் முக்கிய எதிர்க்கட்சியான தெலுங்கு தேசம் கட்சி ஆகிய இரு கட்சிகளும் தங்கள் சின்னங்களுடன் கூடிய ஆணுரை பாக்கெட்டுகளை தங்கள் தொண்டர்கள் மூலம் வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்து வருகின்றன. இது தொடர்பான வீடியோ காட்சிகளும் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. ఈ మాదిరిగా పబ్లిసిటీ చేసుకోవడం చూస్తా ఉంటే శవాల మీద చిల్లరేరుకున్నట్టుగా లేదా. మీకన్నా దౌర్భాగ్యుడు ఏదైనా சமூக வலைதளங்களில் இந்த காட்சிகளை பார்க்கும் வாக்காளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆட்சி அதிகாரத்திற்காக அரசியல் கட்சிகள் எதையும் செய்ய துணிந்துவிட்டன என்பதற்கு இதுவே சாட்சி என்று கூறுகின்றனர். இதோடு நிற்காமல் அடுத்து வயகரா மாத்திரைகளை கொடுத்து பரப்புரையில் ஈடுபட்டாலும் ஈடுபடுவார்கள் என்று ஆந்திர மக்கள் கொந்தளித்திருக்கின்றனர்.
ஒடிஷா வளர்ச்சி திட்ட அமைப்பின் தலைவர் வி.கே. பாண்டியன் மீது தக்காளி வீசியவரை பிஜு ஜனதா தள தொண்டர்கள் சரமாரியாக தாக்கினர். பிஜு ஜனதா தளம் கட்சியின் தலைவரும் ஒடிஷா முதலமைச்சருமான நவீன் பட்நாயக்கின் அரசியல் வாரிசு என அறியப்படுபவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வி.கே. பாண்டியன் IAS. தனது பதவியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்ற வி.கே. பாண்டியனுக்கு கேபினெட் அமைச்சர் அந்தஸ்திலான வளர்ச்சி திட்ட அமைப்பின் தலைவர் பதவியை வழங்கினார் நவீன் பட்நாயக். இதனைத் தொடர்ந்து பிஜு ஜனதா தளம் கட்சியிலும் தன்னை இணைத்துக் கொண்டு தேர்தல் பணியிலும் வி.கே. பாண்டியன் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் வெள்ளகுண்டாவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற வி.கே. பாண்டியன் மேடையில் உரையாற்ற வந்தார். அப்போது கூட்டத்தில் இருந்த இளைஞர் ஒருவர் வி.கே. பாண்டியன் மீது தக்காளியை வீசினார். இதனால் வேகுண்டெழுந்த பிஜு ஜனதா தளம் கட்சி தொண்டர்கள் தக்காளி வீசிய இளைஞரை போலீசார் கண் முன்னே சரமாரியாக தாக்கினர். தொடர்ந்து மேடையில் பேசிய வி.கே. பாண்டியன் முட்டை, தக்காளி என தன் மீது எதை வீசி எறிந்தாலும் ஒடிஷா மக்களுக்காக சேவையை தொடர்வேன் என கூறினார். டெல்லியில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி இடையேயான தொகுதி பங்கீடு உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி என 2 கட்சிகளும் இடம்பெற்றுள்ளன. 7 மக்களவைத் தொகுதிகளை கொண்ட டெல்லியில் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து இரு கட்சிகளும் ஆலோசனை நடத்தி வருகின்றன. இந்நிலையில் ஆம் ஆத்மி 4 இடங்களிலும் காங்கிரஸ் 3 இடங்களிலும் போட்டியிட தொகுதி உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியின் தெற்கு, மேற்கு, வடமேற்கு பகுதிகளில் ஆம் ஆத்மி கட்சி போட்டியிட முடிவெடுத்திருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதேபோன்று பட்டியலினத்தவர் மற்றும் பெண் ஒருவரை தேர்தலில் நிறுத்த காங்கிரஸ் திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் குஜராத்தில் ஆம் ஆத்மிக்கு 2 இடங்களையும், ஹரியானா மற்றும் அசாம் மாநிலங்களில் தலா 1 இடத்தையும் ஒதுக்க காங்கிரஸ் கட்சி சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் தெரிகிறது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.